நண்பர்களுக்கு வணக்கம். இந்த C80ன்னு சொன்னால் கேரிஸோ மோட்டார் சைக்கிள் எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய ஃபேமஸ். இப்போது எல்லாருமே வெளிச்சத்துக்காக வாங்கி என்ன பண்ணுறோம், மாட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பல்பு வாங்கும்போது அதிகமாக நம்மளும் பல்பு வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த C80யில் நமக்கு தெரியும், ஒரிஜினல் லோக்கல்னு பிரிண்ட் இருந்தால் ஒரிஜினல், பிரிண்ட் இல்லைனா லோக்கல், ஃபஸ்ட்டு காப்பி, செகண்ட் காப்பி, தேர்டு காப்பி, இதெல்லாம் நமக்கான பல்பு தான் அப்படின்றத நண்பர்கள் தெரிந்து கொள்வதற்காக அந்த பதிவு. எனவே நிறைய ஏமாற்றப்படுறோம் இந்த C80ன்ற பேரில். நம்ம எந்த அளவுக்கு ஏமாறுறோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஏமாறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் அந்த பதிவு. இப்போ நிறைய பிராண்டை பிரித்து பார்த்தோம். இந்த C80ன்னு சொல்லக்கூடிய எல்லா பல்புகளையும் பிரித்து பார்த்தா உள்ளே கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் பல்பு இருக்குது. ஆனால் பாக்ஸ் மட்டும் தான் டிசைனாக இருக்க ஒழிய உள்ளே இருக்கிற பொருள்லாம் ஒன்று தான். ஒன்றில் பார்த்திங்கன்னா 6 மாதம் வாரண்ட்டி, ஒன்றில் 1 இயர் கேரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த கலரில் இருந்தால் ஒரிஜினல், இந்த பிரிண்ட் இருந்தால் ஒரிஜினல், பிரிண்ட்டு இல்லைனா லோக்கல், அப்புறம் ஃபேன் இந்த கலரில் இருந்தால் ஒரிஜினல், பிளாக்காக இருந்தால் லோக்கல், அப்புறம் ஸ்டிக்கர் இருந்தால் ஒரிஜினல், அப்படியே அப்புறம் அந்த இது சொல்லுவாங்களா கண்டென்சரில் அந்த காயில் மாதிரி வரும், அதில் பேர் இருந்தால் ஒரிஜினல், கோடு இருந்தால் ஒரிஜினல், கோடு இல்லைனா லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கிறது எல்லாமே பல்பு தான் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வரக்கூடிய பல்புகளை 95% 95% வந்து நம்ம ஏமாற்றப்படுகிறோம் என்பது தான் உண்மை. இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை நடந்துகிட்ருக்குது. இது எதுலேயுமே உண்மையாகவே எல்இடியே இல்லை அப்படின்றது அதிர்ச்சிகரமான உண்மை. இப்போ வந்து இதில் வந்து வரக்கூடிய அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சிப் ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க. COP அப்படின்ற பேர் தான் அழைக்கப்படுது. இது வந்து கண்ணை கூசக்கூடிய, ஒளிரக்கூடிய அளவுக்கு பவர் தரும். ஆனால் சாலைகள் தெரியாது, மழை பெஞ்சால் ஒன்றுமே தெரியாது. நீங்கள் மாட்டுற ஒயிட் பல்பால் மழை காலத்தில் நீங்கள் ஒரு 5 அடி தூரத்தில் கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு மட்டமான டிசைன் செய்யப்பட்ட பல்பு தான் இது. எனவே நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணை கூசுதுன்னு நினச்சோன்னே இது பயங்கர பவராக இருக்குது, அதனால் கண்ணை கூசுது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இதோடைய விஷயமே இந்த COP பார்த்திங்கன்னா அந்த கண்ணை கூச செய்யக்கூடியது மட்டும்தான் செய்யும் ஒழிய ஒரு தொலை தூரமாக ஒரு ஆங்கிளாக அது ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு வெளிச்சம் தரத்துக்கான ஒரு சாத்தியமே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட ஃபினிஷிங் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், வாங்குகிற எல்லா பல்பையும் ஜூம் பண்ணி பாருங்கள். அது ஒரு ஃபினிஷிங் மாதிரியே இருக்காது. ஒரு சால்ட்ரிங் ஒரு மாதிரி இருக்கும், ஃபினிஷிங் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரு மட்டமான செய்யப்பட்ட டிசைனாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அப்படியே ஒரிஜினல் மாதிரி. ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ்ரம் பல்பு ஒரு பல்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்இடி பல்பு. எப்படி இருக்குது எல்இடி அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். டைமண்ட் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஒட்டப்பட்ட அந்த எல்இடி ஃபுல்லாக டைமண்ட் கட்டில் கட் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு நேர்த்தியாக இருக்கும், ஒரே மாதிரி துல்லியமாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டிங் தெரியும் உங்களுக்கு. ஒரு சாதாரண நம்ம கத்தியில் வெட்டுற மாதிரியே இருக்கும் கட்டிங்லாம். அது இல்லாமல் ஒட்டதெல்லாம் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நம்ம இந்தளவுக்கு ஒரு மட்டமான பல்பு தான் வாங்கி இவ்வளோ நாள் ஏமாந்துட்டுருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த வகையில் வந்து ஆஸ்ரம் பல்பு இப்போ எல்இடி டேரக்ட் எல்இடியை போட்டாங்க, டேரக்ட் ஃபிட்டு. அந்த ஃபேனு எதுவுமே இருக்காது. அந்த ஃபேனை பற்றியும் பேச போகிறோம் இன்றைக்கி. எதில் அதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போது என்னடா எல்லாத்துலேயும் C80 தான் ஃபேன் வருன்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதையும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. இது வந்து எல் கட்டுன்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, ஹை பீம், லோ பீம் ரொம்ப துல்லியமாக இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிரில் வர்றவங்களுக்கு கண் கூச்சத்தை ஏற்படுத்தாது. அது ரொம்ப அவங்கள பாதுகாக்கும், ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது எதிர்க்க வர்றவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், வண்டி ஓட்டுறவங்களுக்கும் மிக தூரமாக அந்த தரையும் ஹை பீமும் தெரிகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது அதோட ஸ்பெஷல் இது. அதில் ஒவ்வொரு ஃபினிஷிங்கும் நம்ம அப்படியே 2 பல்பையும் பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தெரிஞ்சிடும், ஓ இதுதான் ஒரிஜினலுக்கும் லோக்கலுக்குள்ள வித்தியாசன்றது கண்டிப்பாக அதன் மூலம் தெரிய வரும் எனக்கு. ஏன்னா அதனால் வருங்காலங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல பிராண்ட் எல்இடியாக வாங்கி போடுங்க. அதுவும் குறிப்பாக இப்போ ஆஸ்ரம் போட்டிருக்காங்க, அந்த ஆஸ்ரம் பல்பு இப்போ ஒரிஜினல் பல்பு எல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மக்கிட்டே இதை வாங்கிக்கலாம். இது ஏன்னா நம்ம எங்கேயுமே ஏமாந்துடக்கூடாதுன்றது ரொம்ப குறியாக இருக்கணும். இதோட சால்ட்ரிங்லாம் பாருங்கள், அதோட 3 பின்லாம் பாருங்கள், அதோட குவாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இதில் ஃபினிஷிங் மட்டும் இல்லை, குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஃபிட்டிங் எல்லாமே பார்த்துட்டோம், இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்று செக் பண்ணுறோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து ஒரு ஸ்பெண்டர் டூமில் மாட்டி பார்த்தா இடிக்குமான்னு பார்க்கலாம். லென்த்தாக இருக்கு இல்லையா, ஒருவேளை இடிக்குமா, மாட்ட முடியுமா, அப்புறம் ஃபேன்லாம் ஏன் இல்லை அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நம்ம எழுப்பணும். நமக்கு இந்த ஆஸ்ரம் தனியாக ஒரு ட்ரைனிங்கே கொடுத்தாங்க, இதை பற்றி ஒரு டெக்னிக்கல் ஒரு மீட்டிங் ஒன்று கொடுத்தாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து ஹெட்லைட் ஹோல்டர் உள்ள போட்டிருக்கோம், அது இடிக்காது. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண் கூச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை தடுக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ நேராக வரவங்க மூஞ்சில் அந்த லைட் அடிக்காது, எதிர்க்கிறவங்க சிறப்பாக ஓட்டுற மாதிரி இருக்கும். இது ஹெட்லைட் டூமில் டேரக்ட் ஃபிட், எந்த ஒரு அந்த காயில் மாதிரியான விஷயங்கள், கெப்பாசிட்டர் போன்ற எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இது என்ன ஸ்பெஷல்னால் ஏசிலையும் ஒர்க் ஆகும், டிசிலையும் ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பிரைட்னஸ் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம அதனால் வந்து சுவிட்சஸ் ஆல்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சில வண்டிகளை நம்ம பார்க்கும்போது இதை ஏசியாக மாற்றணும், டிசியாக மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றம் வேலை அதெல்லாம் செய்ய தேவையில்லை, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரிஜினல் எல்இடி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது ஒரிஜினல் அல்லாத பட்சத்தில் நமக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி இந்த எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே வராது. ஸோ டேரக்ட் ஃபிட்டு, அப்படியே ஒரிஜினல் பல்ப் எப்படி கழட்டி மாட்டுறீங்களோ அப்படியே கழட்ட வேண்டியதான், அப்படியே மாட்ட வேண்டியதான். அந்தளவுக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது சில டெஸ்டிங்லாம் இருக்குது. அதாவது சார்ஜிங் எவ்வளோ எடுக்குது. இப்போ இது ரெண்டுமே லோக்கல். இது தயவுசெய்து வாங்காதீங்க.
இந்த மாதிரி பல்பை கண்டிப்பாக வாங்கி போடுங்க. ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. நீங்கள் வாங்குறதுக்கு எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாலேருந்து 70 ரூபா 80 ரூபா வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஒரு குவாலிட்டியான பல்பை போடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமூகத்திற்கே நல்லது பண்ணுறோம். எதிர்க்க வரவங்க கண் கூச்சத்தை நம்ம செய்கிறதில்ல. இதனால் சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளான இதனால் குறைக்கப்படுது. எனவே இந்த பல்பில் என்ன பண்ணுறாங்கன்னா BIS, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட், எவ்வளோ தூரம் ஒளிரணுமோ அந்த அளவுக்கு மட்டுமே ஒளிரும். அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி ஒரு BS6 சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கார் பல்பு. ஸோ நம்ம நண்பர்களுக்கு, மெக்கானிக் நண்பர்களுக்கு கேட்டிருக்கோம், எங்களுக்கு தனியாக ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் கார் நிறைய பேர் வச்சுருக்கோம், அதில் போட்டு பார்க்குற சொல்லி கேட்டிருக்கோம். இது வந்து கார் பல்பு. அதோட ஃபினிஷிங் பாருங்கள், அப்படியே சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாம் குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க. எனவே ஆஸ்திரம் பல்புகள் எங்கே கிடைக்கும்லாம் நிறைய நம்பர்கள் திணற வேணாம். ஒரே ஒரு ஃபோன் நமக்கு பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட பல்பை நம்ம கொடுக்குற அளவுக்கு எல்லா பல்பும் நம்ம கம்பெனி கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணுவோம். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எப்படி ஒரு நாள் ஏமாந்துட்டு இருந்தோன்றதே ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போது இந்தளவுக்கு நம்ம ஏமாற்றப்பட்டிருக்குமே சொல்லிட்டு, ஏன்னா வருங்காலங்களில் CYT அப்படின்னு சொல்லும் போது அதோடைய உண்மைத்தன்மையை அறிய முடியாத நிலை தான் நமக்கு இருக்குது. எனவே ஒரு பிராண்டை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுவும் குறிப்பாக ஆஸ்திரம் பிராண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுது. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதில் இருக்க எல்லாம் நிறைய, அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு அந்த பல்பு டிசைன் செய்யப்பட்டிருக்கு. எனவே வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வெளிச்சம் வேணுன்றதை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்போ 40 வாட்ஸ், 60 வாட்ஸ், 80 வாட்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. அது எல்லாமே ஏமாற்று வேலை தான். நீங்கள் அப்போ தான் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறீங்க. 20 வாட்ஸ்னால் நீங்கள் கம்மியாக இருக்குது, 40 வாட்ஸ்னால் அதிகமாக இருக்கணும், அதிகமாக கொடுத்து வாங்குறீங்களே. எல்லாமே ஒன்லி ஸ்டிக்கர் தான். இப்போ ஸ்டிக்கருக்காக தான் ஃபேனே ஓடுது. ஏன்னா 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் ஸ்டிக்கர் ஓட்டப்படுது. நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ தான் காசு அதிகமாக கொடுக்குறோம். இது 40 வாட்ஸ், ஆஹா இது 60 வாட்ஸ், நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா. அது எல்லாம் நமக்கான பல்பு தான் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. ஸோ 20 வாட்ஸுக்கு மேற்பட்ட பல்புகளுக்கு ஃபேன் தேவை. அந்த ஃபேனும் கரண்ட் எடுத்துக்கும். BS6 வண்டியில் ஃபேன் ஓடினா என்ன ஆகும், அதுக்கும் தேவையான கரண்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே என்ன பண்ணலாம்,